Welcome back. Write 10 vegetable names. Potato, tomato, brinjal ne ஏத எழுதிருக்கான்னு பாப்போம். Answer: I am non-vegetarian. இல்லையே அட பாவி, அதுவும் நீ ஃபுல் டைம் வெஜ்னாலும் பரவாயில்ல, ஏதோ திடீர் வெஜ்னியா, அதனால உனக்கு காய்கறி பேர்லாம் தெரியாதடா. வெஜ் நல்லது, அது நல்லது இல்லைன்னு சொல்ல, ஆனா எனக்கு ஒத்துக்காது, உடம்பு ஒத்துக்காது. அந்த ஆன்சரை பார்த்த டீச்சர் ரியாக்ஷன் இப்படிதான் இருந்திருக்கும். ஒரு எக்ஸாம்ல பொருட்களின் 3 உருவ நிலைகள் யாவைன்னு கேட்டிருந்தது. நல்ல கேள்விதான், ஆனா அதுக்கு அவன் எழுதியிருந்த பதிலே, பொருட்கள் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் உருவம் படம் பற்றி தெரியும். உருவம் படமா? அது மோகன் நடிச்சதுல. அதில் மோகன் பேயாக நடித்திருப்பார். அதை எழுதியிருக்கான் பைய. அவரை பார்த்து நான் மிகவும் பயந்து விட்டேன். நீயாடா? அதனால் எனக்கு ஜுரம் வந்து விட்டது. அச்சோ, பயலுக்கு ஜுரமே வந்துருச்சு போங்க. பிறகு திருவல்லிக்கேணி மசூதிக்கு சென்று எனக்கு ஒரு பாய் மந்திரித்து விட்டார். இதத்தான் பதில் எழுதி வச்சிருக்கான். இதுல என்ன கொடுமைனா, அதை கரெக்ட் பண்ணி 2 மார்க் வரை கொடுத்திருக்காங்க போங்க. ஆனா பொருட்களின் 3 உருவ நிலை சாலிட், லிக்விட், கேஸ். திடப்பு, திரவம், வாயு. இதான் பதில். இந்த பொண்ணு பாருங்களா, எவ்வளவு நூதனமா பிட் அடிக்குதுன்னு. கலர் பென்சில் பாக்ஸுக்குள்ள போனை வச்சு எக்ஸாமுக்கு கொண்டு வந்திருக்கு. இன்விஜிலேட்டரால கண்டே பிடிக்க முடியாது போங்க. அட பாவி, ஆன பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமா நல்லா இருக்கேடா. இந்த பசங்க மளிகை லிஸ்ட் எழுதும் போது பண்ற கலோட இருக்கே, 2 பக்கெட் குர்குரே. பக்கெட்ல குர்குரேவா? ஏலக்காய் சரி, சீனி சரி, 2 பக்கெட் பால். இங்கேயும் பக்கெட்டா? இது என்னது? எனக்கு ஒரு வாயா தான் தெரி. அவன் கோசரி படர். ஓ, கேசரி பவுடரா? அதத்தான் இப்படி எழுதியிருக்கானா? முடியல. இது பத்தாரம் விளக்குற சேப்பு. பாத்திரம் விளக்குற சோப்பத்தான் அப்படி எழுதியிருக்கா. ஏடா துணக்கால் வராதாடா? எல்லாத்துலயும் துணக்கால் விட்டுட்டு எழுதியிருக்க. மத்தது கூட குத்து மதிப்பா கண்டுபிடிச்சாச்சு, ஆனா இது மட்டும் ஒரு தினுசா இருக்கு, என்னன்னே தெரியல போங்க. கட்டல்லே இல்லையா? இங்க டிரா அன் எலிபென்ட், யானை வரைய சொல்லி இருக்காங்க. ஆனா யானையை வரைய தெரியலதோ பய வித்தியாசமா யோசிச்சு ஒண்ணு வரைஞ்சிருந்தா பாருங்க. ஓ, யானை செவுத்துக்கு அந்த பக்கம் இருக்கான். டீச்சர், யானைய பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செவுத்துக்கு அந்த பக்கம் போய் பாத்துக்கோங்க. ஒரு மேத்ஸ் எக்ஸாம்ல சால்வ் 11x = பையன்னு கேட்டு வந்திருக்கு. பைய x = π/11 கரெக்டா தான் எழுதி இருந்தான். ஆனா அடுத்த ஸ்டெப் தான் இந்த அந்த தெரியாதாரம். அரச தேத்திக்கின்ற பயங்கரா இருக்கு. கீழே 11ஐயோ மேலையோ அடிச்சுட்டு ஆன்சர் எழுதி இருக்கான் பாருங்க. படுத்து நிமிஷம் தாங்க முடியலையே. தலைவலிக்கிறே. நம்ம கடிகாரத்தை மணி பார்க்க தானே யூஸ் பண்ணிருப்போம். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு டெக் இருக்கிறது தெரியுமா? 12 எடுத்துட்டு கிளாக்ல உள்ள ஸ்ட்ரெயிட் நம்பர்ஸ ஆட் பண்ணா 11 + 1 12, 10 + 2 12, 9 + 3 12, 8 + 4 12, 7 + 5 12 தான். ஆச்சரியமா இருக்கே. ஆனா இன்னும் இருக்கே. அதுவே இப்படி கிராஸ் ஆட் பண்ணா 12 + 1 13, 11 + 2 13, 10 + 3 13, 9 + 4 13, 8 + 5 13, 7 + 6 13. இது அட்டகாசம் இருக்கே. ஒரு நிமிஷம் கேளுங்க. நாங்க உங்களை சீக்கிரம் வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு வீடியோஸ் பண்றோம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேத்ஸ் சப்ஜெக்ட்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காததுக்கு காரணமே அதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தான். அதை மனப்பாடம் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடும். அதுக்கு இந்த ஸ்கூல்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருந்தாங்க. மேத்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் ஸ்டெப்ஸ்ல எழுதி இருக்கு பாருங்க. சோ பசங்க அதை அடிக்கடி பார்க்கும்போது அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. நல்ல ஐடியா. ஒரு பொண்ணு கிட்ட ஆர் யூ மேட் ஆஃப் காப்பர் அண்ட் டெலிரியம்னு கேட்டிருக்கான். இல்லைங்க, அப்படி எங்க இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க? ஓ, கெமிஸ்ட்ரியில காப்பர்னா Cu, டெலிரியம்னா Te, ஒன்னா சேர்த்து கியூட் ஆகிட்டான். இதாங்க நமக்கு வர மாட்டேங்குது. நான் மனசுல போட்டதுன்னா அடிக்காருங்க. அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? யாரெல்லாம் ஜனவரி பிப்ரவரிய இப்படி கணக்கு போட்டிருக்கீங்க? மேடு வந்தா 31, பல்ல வந்தா 30. நான் பண்ணிருக்கேன்பா. இங்க x² = 25. அப்போ x = ஆன்சர் 5ன்னு கரெக்டா எழுதிட்டான். ஆனா அதை எப்படி கொண்டு வந்திருந்தானா, 2 பக்கம் உள்ள 2 அடிச்சா ஆன்சர் வந்துடுச்சு. நீ இருக்கிற கூட நான் இருக்க மாட்டா. நான் போறேன்டா. உங்களுக்கு தேவை ஆன்சர் தானே, வந்துடுச்சு. நம்ம கண்ணால பாக்குற பல விஷயங்கள் நிஜம் இல்லங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. இதுல இருக்கிற ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. அதுல எந்த ஒரு ஆப்ஜெக்டும் மூவ் ஆகல, கலர் மட்டும் தான் மாறுது.
அதுதான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. எக்ஸாம்ல பசங்க கடைசி நிமிஷம் எழுதுறத பார்த்திருப்போம். ஆனா இவங்க வேற ரகம். மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம், நிறைய வேலை இருக்கு மேடம் எனக்கு. நம்ம பையனுங்க எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் மொத்த சிலபஸையும் கவர் பண்ண நினைப்பாங்க. அப்ப அந்த மூளைக்குள்ள என்ன நடக்கும்னா, நியூ சாப்டர் படிச்சா ப்ரீவியஸ் சாப்டர் மறந்துடும். அட மறந்துடுச்சேன்னு அதை படிச்சா புதுசா படிச்சது மறந்துடும். இத சாதாரண சிப்ஸ் நினைப்போம். ஆனா நம்ம சாப்பிடுற இந்த சிப்ஸுக்கு பின்னாடி இப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்குன்னா நம்புவீங்களா? அவனோட சொல்லி நிறுத்துக்கலாம்டா, அவன் நிறுத்துறாங்க மூசுக்கு மட்டும் வந்துட்டா நம்புறான். ஆமாங்க, இத ஹைப்பர்போலிக் பாரபோலாய்டுங்கிறாங்க. ஆனா நமக்கு அது சிப்ஸ் தான். இந்த 1 2 3 நம்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் தெரியுமா? இப்படி 1ல ஒரு ஆங்கிள், 2ல 2 ஆங்கிள், 3ல 3 ஆங்கிள்ஸ்னு அந்த நம்பர்ஸ்க்கு ஈக்குவலான ஆங்கிள்ஸ் இருக்குங்க. இத செக் பண்ணி பாருங்க. 0 நோ ஆங்கிள்ஸ். சப்போஸ் ப்ளூ செட் மாறன் பசங்க ஆன்சர் ஷீட்டை வாசிச்சா இந்த கதையில ஒரு 1000 உள்ள இருந்துச்சு. ஒரு கதை, அதுக்குள்ள ஒரு 10 கதை, அந்த 10 கதைக்கும் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு 10 கிடைக்கதை. இப்படி கதை மேல கதையா தான் போயிட்டு இருந்தே தவிர இதுல எந்த கதையை நம்ம ஃபாலோ பண்றதுன்னு தெரியல. இங்கிலீஷ் டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது ஒருத்தன் கொஸ்டின் கேட்டிருக்கான். I want a girlfriend. Man is a consequence. I want a girlfriend. இது என்ன டென்ஸ் மேடம்? அதுக்கு அவங்க கொடுத்த பதிலே future impossible tense. Can you draw the ship? இதே மாதிரி இல்லைனாலும் ஏதோ வரைஞ்சு வச்சிருப்பான்னு பார்த்தா நோவா முடியாது. Can you draw the ship? நோ, சிம்பிளா நோன் தான். ஸ்கூல்ல நம்ம எல்லாரும் நோட் புக்கோட கடைசி பக்கமும் எப்படிதான் இருக்கும்ல. ஸ்கூல் என்ன ஸ்கூலு, நான் கண்டென்ட் எழுதுற நோட்டோட கடைசி பக்கம்லாம் இதை விட மோசமா இருக்கும். ஒரு தமிழ் எக்ஸாம்ல இறந்த காலமாக மாற்றுகன்னு ஒரு கேள்வி கேட்டு இருந்தது. மாடு புல்லை மேய்கிறது, அதாவது பாஸ்ட் டென்ஸா மாத்தணும். அதுக்கு அவ எழுதிருக்கா மாடு இறந்து விட்டது. அடப்பாவி, இதா உனக்கு இறந்த காலமாடா? எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் எவ்வளவு நேரம் படிப்பீங்க மை ஃப்ரெண்ட்? காலை 9 மணி படிக்க ஆரம்பிச்சா விடிய விடிய அடுத்த நாள் காலை 5 மணி இருக்கும். 10 புக்கு இருக்கு, எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும் இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் படிச்சு. ஒரு எக்ஸாம்ல வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவ எழுதிருக்கா when an ant goes to another country it is called an important. ஏய், இது இம்பார்ட்டன்ட் இம்போர்ட் ஆண்ட்னு புரிஞ்சுட்டாண்டா. அததான் எழுதிருக்கா. எறும்பு வெளிநாட்டுக்கு போனா அது இம்போர்ட் ஆண்டா. இதில் எது உணவு வகை? ஏ கல், பி தோசை. தோசைதான். ஆனா நம்ம பைபிள்ல 3வது ஒரு ஆப்ஷனா 2யும் சேர்த்து கல் தோசைன்னு எழுதிருக்கா. இத கால்குலேட்டர்ல போட்டா ஒரு ஆன்சர் வருது 1. அதுவே மொபைல் கால்குலேட்டர்ல போட்டா 9 வருது. இதுல எது கரெக்ட்? இது பாருங்களேன், இதுல எல்லா லைனுமே ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு. ஆனா என் கண்ணுக்கு கோணலா தெரியுது. நீங்களும் பாருங்க, எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதான்னு தெரியல. இப்படி ஒரு இல்யூஷனா? ஒரு பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் டீச்சர் ஆனா என்ன நடக்கும்? அதுவும் எக்ஸாம்ல 10 seconds to cheat. 1 2 இதான் நடக்கும். அந்த பசங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க போங்க. எக்ஸாமுக்கு புக் எடுத்து படிச்ச 5 நிமிஷத்துல அடியா எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா சாப்பிட்டு சாயங்காலமா தெரியுமா? கண்டிப்பா எல்லாருக்கும் இப்படி நடந்திருக்கும். பென்குயின், பாண்டா, ஜீப்ராலாம் என்ன கலர்னு நமக்கு தெரியும்ல. ஒரு எக்ஸாம்ல 3யும் கொடுத்து கலர்டு அனிமல் இருக்காங்க. அடே, அது ஆல்ரெடி அது கலர்ல தாண்டா இருக்கு. அதுல அவ என்னத்தை கலர் பண்றது? எப்படி சிக்கிரிக்கம் பாக்கியாப்பா? A to Zல W தான் ஆபத்தான ஆல்பபெட்டா. எப்படி? Because all the worries get start with W. அப்படி என்ன worries? ஐயோ, worries W தான் ஸ்டார்ட் ஆகுது. அத பத்தி யோசிக்கவே. Who, why, what, when, which, whom, where. எல்லாரும் இங்க இருக்கா? வாங்க, அந்த கேள்வி போங்க. வாங்க.
ஆமாங்க, டென்ஷன் தர வார்த்தையெல்லாம் டபிள்யூ தான் ஸ்டார்ட் ஆகுது. இது மறந்துட்டோமே, ஒய்ஃப். பேர கெட்ட உடனே சும்மா அதறது இல்ல. பசங்க ஆன்சர் ஒரு தினசா இருந்து பார்த்துருப்போம். ஆனா இங்க கொஸ்டினே ஒரு தினசால இருக்கு. டானி ஹாஸ் 13 stickers. Jen gives him 10 more. 13 ஸ்டிக்கர் இருக்கு, கூட 10 ஸ்டிக்கர் கொடுத்துருக்கா. How many stickers does Jack have? ஜாக்கா? இங்க ஜாக் எங்க இருந்து வந்தா? ஸ்கூல்ல ஒரே நோட்டை இப்படி 2 சப்ஜெக்டுக்கு பிரிச்சிருப்போம்ல. இவ ஆன்சர் ஷீட்டை பார்த்து டீச்சரை மறந்து போயிட்டாங்க. ஏன்னா டேய், எழுதுனியா இல்ல பிரிண்ட் பண்ணியாடா? கையெழுத்து செம்மையா இருக்கே. ஆனா ஆன்சர் ஷீட்டை திறக்கும் போது ஏதோ கல்யாண பத்திரிகை திறக்கிற மாதிரி இருக்குடா. x minus y equal to என்ன வெறும் ஸ்லாஷ போட்டு வச்சிருக்கான். ஓ, எக்ஸை ஒய்யும் கழிச்சுட்டா மிச்சம் இருக்கிறது இந்த ஸ்லாஷா? ஓ, அப்படி வரியா? ரொம்ப ஆழமா யோசிச்சிருப்பான் போல. இங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தது, 5 square divided by root of 5 square. இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஆன்சர் 5 தான் எழுதியிருப்பான். என்னது ஸ்கொயர் ரூட்டா? ஓ, அதுவும் இதுவும் சேம்னால கட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட்டை மட்டும் ஆன்சர் எழுதிட்டான். அரே வா, சூப்பர்ரா. சவா, இப்பவே கண்ண கத்துது. நாட் எவ்ரி ஒன் கேன் ரீட் திஸ். இஃப் யூ கேன் ரீட் திஸ், யூ ஹாவ் அ ஸ்ட்ரேஞ்ச் மைண்ட் டூ. இத 155 பேரால மட்டும்தான் ரீட் பண்ண முடியுமா? வீடியோ பாஸ் பண்ணி உங்களால் ரீட் பண்ண முடியுதான்னு பாருங்க. கிளாஸுக்கு no one will be allowed after 10 AM இருக்காங்க. இந்த லேட் கமர்ஸ் எல்லாம் அவங்க திறமைய காட்டியிருந்தாங்க பாருங்க. 950 சரி, 960, 965 என்னடா இது? 973, 980, 990 லிஸ்ட் போயிட்டே இருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கடைசியா ஒருத்தன் போனா போகுதுன்னு 10 AM போட்டிருக்கான். ஃபெயில எப்படி பாஸ் ஆக்குறான்னு பாருங்களேன். இதுக்கு போட்டு வீடியோ படிச்சுக்கிட்டே எப்பா, இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3 வட்டிக்கு தருவேன்ப்பா. நம்ம பசங்க தான் விட்டு காப்பில அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, எக்ஸாம் உள்ள செக் பண்ணி தான் அலோவ் பண்றாங்கன்னதோ உடனே இந்த பொண்ணு என்னடா என்னம்மா இது? நம்ம நைட் எல்லாம் கஷ்டப்பட்டு எழுதி சப்மிட் பண்ற அசைன்மெண்ட் எல்லாம் எங்க போகுது? எங்க போகுது பாருங்க. இப்படி குப்பை தொட்டிக்குதா? இங்க பாருங்களா, பெண்ல எழுதினத எவ்வளவு ஈஸியா அழிக்கிறாங்கன்னு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் பேட்டிக் ஷோ. ஆலைகளான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. வாட் இஸ் வாமிட்டிங்? இட் காசஸ். எழுதியிருக்கா க்ளோஸ்ட் விண்டோ பிளஸ் ஏசி பிளஸ் லெதர் சீட் பிளஸ் பெர்ஃப்யூம் ஈக்குவல் டு வாமிட்டிங். கரெக்டா தான் யோசிச்சு எழுதியிருக்கான். A into B equal to AB. அப்போ 1 into 2 equal to 12 தானே வரணும். லாஜிக்கலா தான் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, நல்லவன இருக்கியா? நல்லா இருக்கு. நம்ம பூமியுடைய நார்த் போல், சவுத் போல், ஆர்டிக் சர்க்கிள், அண்டார்டிக் சர்க்கிள் தான் படிச்சிருப்போம். ஆனா இவ அது ஈஸியா மறக்காம இருக்க எப்படி எழுதி படிச்சிருக்கான்னு பாருங்க. ஒரு பிஸ்கெட்டுக்குள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். 90 டிகிரி நார்த் போல், ஆர்டிக் சர்க்கிள், டாபிக் ஆஃப் கேன்சர், ஈக்வேட்டார், டாபிக் ஆஃப் கேப்ரிகான், அண்டார்டிக் சர்க்கிள், சவுத் போல் 90 டிகிரி. பையன் நல்லா யோசிச்சிருக்கான். நிறைய பேருக்கு நோட்டோட லெஃப்ட் சைடு எழுத பிடிக்காது, ரைட் சைடுல எழுத தான் பிடிக்கும். அது ஏன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.